நீங்க ஒரு பீச்சில் வரனா இந்த வீடியோ உங்களுக்காக தான், மறக்காம சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரிப்ல நம்ம மூணாவதா போக போற பிளேஸ் தான் கோழிக்கோடு சவுத் பீச். நீங்க வயநாடுல இருந்து கோழிக்கோடுக்கு போறீங்கன்னா வயநாடு என்ட்ரன்ஸ் பக்கத்திலேயே உங்களுக்கு பியூட்டிஃபுல்லான ஒரு வியூ பாயிண்ட் வரும். அந்த வியூ பாயிண்ட்ல இருந்து நீங்க ஒரு மினி தாஜ்மஹாலே பார்க்கலாம். நீங்க யாராச்சும் அந்த வழியா போனீங்கன்னா அதுக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு அப்படியே நம்ம கோழிக்கோடு சவுத் பீச்சை ரீச் பண்ணிருங்க. நம்ம பீச் வந்து ரீச் ஆனதுமே சில மணி நேரங்கள் அலைஞ்சு திரிஞ்சு பிடிச்சமே ரூம் ஸ்டே லோ பட்ஜெட்ல. ரூம் ஸ்டேனாலே நம்ம தான், அதுவும் சும்மா இல்லைங்க, பீச்சுக்கு ஆப்போசிட்ல பீச் வியூவோட. அப்புறம் என்ன கைஸ், பக்காவான ரூம் ஸ்டேயும் கிடைச்சிருச்சு. பீச்சுக்கு ஒரு விசிட்டை போட்டுட்டு காத்து வாங்கிட்டு இருந்தோம். அப்பதான் நம்ம அந்த ப்ரோவை பார்த்தோம். ப்ரோ பார்த்துக்கிட்டீங்கன்னா இன்ஸ்டா 360 கேமரா வச்சுட்டு அங்க இருக்க டூரிஸ்ட்லாம் வீடியோ எடுத்து கொடுத்துருந்தாரு. ப்ரோட்ட ஸ்பீச்சை போட்டு என்ன மேட்டர் என்னன்னு கேட்டோம். அதுக்கு ப்ரோ 100 ரூபாய்க்கு ஒரு வீடியோ எடுத்து தருவேன், அதை இன்ஸ்டன்டா உங்க மொபைல்ல ஏத்திக்கலாம்னு சொன்னாரு. இதெல்லாம் பார்த்து நாம சும்மா இருப்போமா, ப்ரோட்ட ஒரு வீடியோ போட்டுன்னு அங்க இருக்க ஃபுட்லாம் டேஸ்ட் பண்ண போயிட்டோம். எனக்கு எந்த ஃபுட் எல்லாம் டேஸ்ட் பண்ணணும்னு ஆசையா இருந்துச்சோ அது எல்லாத்தையும் வாங்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். பக்கவா இருந்துச்சு. என்னடா நார்மல் வைபாவே போகுது, இதை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போய் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்பதான் நான் இன்னொரு கேங்க பார்த்தேன். கிட்டத்தட்ட 1 மணிக்கு பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய கூட்டம் உட்காந்து அங்க வைப் பண்ணிட்டு இருந்துச்சு. என்ன சாங் பாடுறாங்கன்னு புரியல, ஆனா பட் வைப் மட்டும் குறையவே இல்லை. இது மாதிரி அங்கங்க உட்காந்துக்கிட்டு பசங்க பொண்ணுங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு வைப் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க யாராச்சும் வயநாடு சைடு ட்ரிப் போறீங்கன்னா கண்டிப்பா அந்த கோழிக்கோடு பீச் உங்க லிஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. வைபுக்கு பஞ்சமே இல்லாம இருக்கும்.